விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை ஒன்று தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சூரம் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே வாங்க பாரதி, உதயாக்கு டேப்லெட்ல கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு டாக்டர். நீங்கள் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க டாக்டர்? பாரதி, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் எந்த ரிலேட்டிவ்க்காகவும் என்னை அக்கான்னு கூப்பிட தேவையில்ல. நான் உங்ககிட்ட இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்கேன். ஐ மீன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக நீ என்ன அக்கானே கூப்பிடு. இனிமே அபி டாக்டர் வேணாம், அதில் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் என்னை அபி டாக்டர்னு கூப்பிடாத. இல்லை பரவாயில்ல டாக்டர், அது அப்போ உனக்கு உரிமை இல்லையா? இல்லை, நீங்கள் என்னை உரிமையாக கூப்பிட சொல்லுங்கள், நான் கூப்பிட்றேன். எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளாம் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம், அதனால். ஆனால் உரிமை இல்லாமல் என்னை அக்கானு கூப்பிட சொல்லாதீங்க, அது என்னால் முடியாது. இல்லை, நீங்கள் என்னை அபி டாக்டர்னே கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க போல, அப்படித்தானே? நீ பாரு பாரதி, உனக்கு என்னதான் ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல உதயா உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாரு. உன் மனசை நொறுக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா நீ என்ன மாதிரி தான் இருந்திருப்பேன். இந்த அளவுக்கு உதயா தேடி நீ வந்திருக்கவும் மாட்டேன், உதயாக்காக நீ காத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் என்ன? ஸோ நீ உதயாவை தேடி வந்திருக்க, அவருக்காக இவ்வளோ நாள் நீ காத்துக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னா உதயா உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, அதான் உண்மை. ஆனால் எனக்கு எந்த விஷயத்தில் ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் சத்தியம் இல்லை. அப்படி ஒரு விஷயத்தில் அவன் என்னை நொறுக்கினதுனால தான் இப்போ வரைக்கும் என்னால் அவனை ஏற்றுக்க முடியல. மற்றபடி அவன் கேரக்டர்லாம் நான் தப்பு சொல்லவே மாட்டேன், ரொம்ப நல்லவன் தான். நாங்களும் லவ் மேரேஜ் தான், மெடிக்கல் ஃபீல்டில் தான் நாங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த மெடிக்கல் ஃபீல்டை அச்சீவ் பண்ணி 5 இயர்ஸ் லவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும் போது இன்டர்ன்ஷிப்பு எஸ்ஏ ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போனோம். அப்போவே 2 பேரும் வீட்டில் கலந்து பேசி கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டோம். லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஒரு 2 வருஷம் எங்கள் லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. நான் சத்யனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். சொல்லப்போனால் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நான் தான் அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன், அவன் எனக்கு பண்ணலை. அவன் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே உன்னையே டைம் எடுத்துக்கிட்டான். இப்படி ஒரு பையனை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவன் என் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அவனை தேடி போய் நான் லவ் பண்ணியிருப்பேன். இப்போ எந்த அளவுக்கு அவன் என்னை வெறுப்பை கொண்டு வந்திருந்தா எனக்கு இப்போ அவனை நான் விலகி வந்திருப்பேன். ஸோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாரதி. ஸோ அப்படி இருக்கிற எங்களுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் யாருக்கும் சொன்னாலும் புரியாது, நான் புரிய வைக்கவும் விரும்பலை. இவங்க மனசுக்குள்ளே வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க. இல்லைன்னா மற்றபடி நல்லா தானே பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் சத்யன் டாக்டர் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருக்காங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அவரை விட இவங்க தான் அதிகமாக லவ் பண்ணியிருக்காங்க போல், அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பெயின். ஆனால் இருந்தாலும் அந்த லவ்வை அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க லவ்வை எப்படியாவது மனசுலேருந்து வெளியே வர வைக்கணும். எனக்காகவும் உதயாக்காகவும் இவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அபியக்கா, நீங்களும் சத்யன் டாக்டரும் ரொம்பவே போராடுறீங்க. எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும், 2 பேரோட லைஃப்பும் நல்லா இருக்கணும்னு. ஸோ உங்கள் 2 பேர்த்தையும் கண்டிப்பாக நாங்கள் சேர்த்து வைப்போம். எங்களை சேர்த்து வைக்கணும்னு நினச்ச நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துருக்கணும், நல்லாவும் இருக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிச்சாலும் அவ்வளோதான். இந்த அரமண்டல் வேறு இப்போ எங்கே போச்சுன்னு தெரில. எங்கேயோ போய் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு போனான். அப்படி யார் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தான் தெரில. இதுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு எங்கே இருக்குன்னு தான் தெரில. விடுங்க டாக்டர், நீங்கள் தான் அவர் கூட வாழவே ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, அவரை புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா நீங்கள் சந்தோஷம் தானே படணும். சந்தோஷப்படுங்க டாக்டர். கூடிய சீக்கிரத்தில் சத்யன் டாக்டர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்டுமே. நீ இப்படியும் பேசுற அப்படியும் பேசுறேன்னா? இல்ல இல்ல, பொதுவா சொன்னேன். யாராவது ஒருத்தவங்களாவது நல்லா இருக்கணும்ல. ஓ, மருமகளா? ஐ மீன் அந்த வீட்டோட மூத்த மருமகளா அந்த வீட்டுக்கான கடமையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அப்படிதானே சொல்ல வர? ஆமா, என்னதான் நீங்க சத்யன் டாக்டரோட ஒய்ஃப் இல்லைனாலும் உங்க மாமனாருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே தெரிஞ்சோடனே போய் நின்னீங்கல்ல, நின்று உதயா கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல்ல மீட்டு கொடுத்தீங்கல்ல. அதே மாதிரி உங்க மச்சானுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சோடனையும் நின்னீங்கல்ல, ஐ மீன் உதயாவை சொல்றேன். ஸோ அதே மாதிரி தான் என் குழந்தைனாருக்கு ஒரு பிரச்சனை. இப்போ அவர் வேற வாய் நிறைய நீ அண்ணின்னு கூப்பிட்டாரு. ஸோ நானும் ஹெல்ப் தானே பண்ண முடியும், அதான். ஓ அப்படி, சரி சரி, தேடி கொடு தேடி கொடு, நல்லா ஹெல்ப் பண்ணு. உன் குழந்தைனாருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடி கொடு. உன் குழந்தைனாருக்கு அண்ணியா இருந்து அந்த வீட்டோட மூத்த மருமகளா இருந்து உன் கடமைகள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றணும்ல. ஸோ இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணு. என் குழந்தைனார் ஓகே சொன்னா பொண்ணு பார்க்க நான் ரெடி தான், அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. பாரு பாரு, வந்த உடனே கேளு, பர்மிஷன் உடனே தந்துருவான். ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய ஆளு. தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி என்கிட்டயே அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லி கேட்டவன் தான். நீங்க அண்ணில கண்டிப்பா கேட்பான்.
ம் ஓகே ஓகே. இப்போ மட்டும் பொண்டாட்டி வருது மேம். அது அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரி அதை விட நீ பாருமா பாரு, நல்ல பொண்ணு பாருங்க, குடும்பத்தோட பொண்ணு பார்த்தா அடுத்த ஒரு மகராசியை கொண்டு வந்து வீட்டில் வைங்க. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? வானவில்ல பார்க்க. எங்க நம்ம போறோம்? டான் கரெக்ட் கரெக்ட் டும் டும் டான் கரெக்ட் கரெக்ட் டும் டும் டான் கரெக்ட் கரெக்ட் டும் டான் கரெக்ட் டான் கரெக்ட் டக்கர் 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 டக் டங்கி 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 டும். இப்போ நம்ம எங்க போறோம்? சூர்யாவை பார்க்க. ஐயோ, இந்த பொண்ணு எதுக்கு இங்க வருது? எந்த பொண்ணு? குட்டி சத்யன் கூடவா? எங்க நம்ம போறோம்? நான் அடிச்சு படுக்க போட்டு உதயாவை பார்க்கிறதுக்கு. நீ சொல்லாதீங்க பாஸ், அப்படியே சொல்ல கூடாது. நீங்க அடிச்சீங்கனால அது இப்படி சொல்லி காட்டலாமா? அது தப்பு என்ன? அப்படி சொல்ல கூடாது. நான் சொல்றது கேக்குறீங்க? சும்மா ஒரு காமெடிக்கா. இவ எப்படி இங்க வருவா? அப்போ இவன் கூப்பிட போனது குட்டியே தானா? அப்போ போன்ல பேசுறது குட்டி தானா? இங்க பாருங்க பாஸ், என்ன நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர்லயே எங்க இருந்து என்ன கூட்டிட்டு வந்தீங்க அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறணும். இல்லனா எங்க அம்மா ராட்சசிக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. ராட்சசி கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சனா அவ்வளவுதான், என்ன உருக்கி ஊறுகா போட்டுருவா, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவா. ஆனா நீ சொல்றதுல ஒரு விஷயம் மட்டும் உண்மை தெரியுமா? என்ன? என் ஒய்ஃப் இருக்கா, என் ஒய்ஃப் அப்படிதான் நீ சொன்ன மாதிரி ராட்சசி தான். ஆனா ரொம்ப பாசக்காரி. அந்த ராட்சசி கிட்ட நான் எதாவது தப்பு பண்ணாலும் இப்ப நீ எப்படி பயப்படுறியோ அதே மாதிரிதான் நானும் பயப்படுவேன். அவ உடம்புல ஓடுறது ஓரத்தன் தானடா பொறுக்கி. அப்போ அவள நீயும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. நீ பயப்படுறத பார்த்தா அப்படியே நான் என் பொண்டாட்டிக்கு பயப்படுற மாதிரியே இருக்கு. ரெண்டு கிரிமினல் நாயை சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுது பாத்தியா? நீங்க உங்க மம்மிக்கு பயப்பட மாட்டீங்களா? ஆனா எங்க மம்மி குட் மம்மி, நான் என்ன பண்ணாலும் பாசமா தான் பேசுவாங்க. ஆனா என் பொண்டாட்டி மட்டும்தான் மம்மி ரோல், பொண்டாட்டி ரோல், மாமியார் ரோல்னு மொத்த ரோலையும் அவதான் ப்ளே பண்ணுவா. உங்க மம்மிக்கும் என் மம்மிக்கும் ஒத்துமை கிடையாது. ஆனா உங்க வைஃப்க்கும் என் மம்மிக்கும் ஒத்துமை இருக்கு தெரியுமா? ஆமா இல்ல இருக்குல்ல? ஆமா இருக்கு இருக்கு. சரி சரி வாங்க வாங்க, 5 நிமிஷம் இங்கே நின்னு பேசுற ப்ராப்பர் மீதி 25 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ள உத்யாபாச பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு வரணும்ல, அப்புறம் டைம் ஆயிடும். அப்புறம் ராட்சசி வந்துருவா. வாங்க போலாம். நம்ம போலாமா? என்ன டாக்டர் இந்த பொண்ணு இங்கே வந்துருச்சு? எனக்கு இந்த பொண்ணு உங்க ரிலேட்டிவ் பொண்ணு தானே சொன்னீங்க, உங்களுக்கு தேடி வந்துருச்சோ? ஆனா சத்யன் டாக்டர் கூட்டி வந்திருக்காரு. அமைதியா இரு, அவ எதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன். நீ பாரு என்ன, வரட்டா? சரிங்க டாக்டர். எங்க பாஸ் அவரக்கா? அவன் ஃபுட்பால் விளையாடவா வந்திருக்கான், விளையாண்டுட்டு நிக்கிறதுக்கு அவனே முடியாம படுத்து கிடக்குறான். தோ அந்த ரூம்ல படுத்து கிடக்குறான். சரி வாங்க போய் பாப்போம். கையை எவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்கா, இவனு விடுறானா பாரு. ஐயோ நான் வரல, அவன் என்ன அடிப்பான், நீ மட்டும் போய் பாத்துட்டு வா. இப்போதைக்கு எனக்கு உடம்புல தெம்பு வேற இல்ல, சோ நான் கொஞ்சம் எனர்ஜி ஏத்திட்டு அப்புறம் வந்து அவன் கிட்ட அடி வாங்கிக்கிறேன். எப்படி வந்தேன்னு கேப்பாரு. அண்ணி அண்ணி சொல்லுங்க. அண்ணி, இந்த பொண்ணு உங்களை காண்டாக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு உதயா கிட்ட கூட்டிட்டு போங்க. உன்னை பார்க்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்டுட்டே இருந்துச்சுன்னு சொல்லி உதயா கிட்ட கூட்டிட்டு போங்க அண்ணி. வாமா. ஏய் எங்க வந்த? ஆமா எப்படி வந்த நீ? அதுவும் கரெக்ட் தான், அட்மினுக்கு தான் எல்லா டீடைல்ஸும் தெரியும். சரி உட்காரு வா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவ எப்படி அட்ரஸ் சொன்னா நீ எப்படி வந்த? உங்க அப்பனை மாதிரி போய் சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்படியே அவனை உரிச்சு அவன் ரத்தத்திலேயே பிறந்து வளர்ந்து நிக்கிறேன். என்ன அப்பான்னு கூப்பிடுறா? நம்மளுக்கு தெரியாம நம்ம அண்ணன் இவ்வளவு பெரிய புள்ளையா பெத்து வச்சிருக்கான். ஒருவேளை அதனாலதான் இந்த புள்ளைக்கு நம்மளுக்கு சிங்க் ஆயிட்டே இருக்கோ, இந்த பாசம் உறவு நேசம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆமா நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? உங்களுக்கு தான் பிடிச்சிருந்ததுல, அதனால தான் கூப்பிட்டேன். நீங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸா இருந்தீங்க. அப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசணும் தெரியுமா? ஆனா நீங்க எந்திரிக்கவே இல்ல. நான் எவ்வளவு பேசணும் தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? அப்படியே நீங்க என்கிட்ட பதில் பேசல. அந்த மாதிரி மயக்கத்துல இருக்கும்போது கான்சியஸ் தான் இருக்காதே தவிர மத்தபடி நீ பேசுறது எல்லாமே எனக்கு கேட்கும். நீ என்கிட்ட வந்து அப்பா அப்பான்னு சொல்லி அழுதது இன்னுமே என் கண்ணுக்குள்ளேயும் என் மனசுக்குள்ளேயும் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. நானே உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க எப்படி பாக்குறதுன்னு தான் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கும் ஒரு படி மேல போய் எங்க இருந்தாலும் உன்னை நான் பாப்பேன்னு நீ கிளம்பி என்ன தேடி வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நான் அப்பான்னு கூப்பிட்டதுதான் உங்களை சீக்கிரமா ரெக்கவர் ஆக்கிச்சா? ஆமா, நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டதுனாலதான் என் உடம்பு சீக்கிரமா ரெக்கவர் ஆகி இப்போ நான் நார்மல் ஆகிட்டேன். இனிமே எப்போதுமே நீ என்ன அப்பானே கூப்பிடு. ஆமாமா அப்படியே கூப்பிடு. கூடிய சீக்கிரத்துல உனக்கு தங்கச்சி பாப்பா கூட வரப்போகுது. ஏய் லூசு. ஏன் வராதா? வரும் சின்ன பிள்ளை முன்னாடி என்ன பேசுறது பேசிட்டு இருக்க லூசு. அமைதியா. சரி அதை விடுங்க.
எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன உங்களை ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்த்த உடனேயும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. நான் அங்கேயே அழுதேன். அதுக்கப்புறம் தான் அந்த அக்காவை தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களை தேடி பார்க்க வந்துட்டேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே தான் மனசு ரொம்ப நிம்மதியாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அது என்ன அப்பான்னு கூப்பிடுற, அவளை மட்டும் அக்கான்னு கூப்பிடுற? ஆமா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்ல அட்மின் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தான் எனக்கு அப்பா, அதனால தான் அப்பான்னு கூப்பிட்டேன். உங்களுக்கு ஒரு வைஃப் வரும்போது தான் நான் உங்களை அம்மான்னு கூப்பிட முடியும். அவதான் என்னோட வைஃப். என்னது, இவங்க தான் உங்க வைஃபா? ஆமா, அவதான் என்னோட வைஃப். ஓ, அப்ப இவங்க தான் மம்மியா? ஏய் வாளு, நான் தான் மம்மி, அவரு டாடினா நான் மம்மி. சரி சரி, எனக்கு இப்பதானே தெரியும். நீங்க எப்படி ஸ்ட்ரிக்டான மம்மியா இல்ல சிரிப்பு மம்மியா? நான் சிரிப்பு மம்மி தான், அதை விட ரொம்ப ஜாலியான மம்மி. அது உங்க அப்பாக்கு தான் புரியல. அப்ப ஓகே, உங்களை நான் அம்மானே கூப்பிடுறேன். உதயா அப்பா எனக்கு அப்பா, நீங்க எனக்கு அம்மா. அப்போ ராஜசிங் கூப்பிட வேண்டிய தேவை இருக்காது. திமிர பத்தியா அந்த குட்டி சாத்தானுக்கு? அப்படியே உங்க அப்பா புத்தி, அப்படியே இந்த குடும்பத்தில் இருக்கவங்க புத்தி அப்புறம் அப்படியே பேசுது. நீ உருவாக்குறது காரணம் என்னமோ உங்க அப்பா தான், ஆனா உன்னை பெத்து வளர்த்ததெல்லாம் நான் தாண்டி. ஆனா எப்படி நீ இப்படி உருவாகி நிக்கிறன்னு தான் எனக்கு தெரியல, அந்த குடும்பத்துக்கு ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி. அப்ப இனிமே நீங்க ரெண்டு பேரும் குட் மம்மி குட் ஃபாதர், அப்படிதானே? ஆமாமா. சரி, இனி இதுக்கப்புறம் டெய்லி பார்க்க வருவியா? வரேன், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டெய்லியுமே பார்க்க வந்துறேன். அதான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? ஆனா ராஜேஷ் கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிச்சா மட்டும் போதும். மாட்டிக்கிட்டனா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதான். ராட்சசிக்கு இருந்து தப்பிக்க போறியா? ஆமா, எங்க அம்மா ராட்சசி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ மட்டும் ருத்ர தாண்டவம் ஆடுனான்னு வைங்க, அவ்வளவுதான். உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொன்ன நீ? எங்க அம்மா வீட்ல இருக்காங்க. அப்புறம் எங்க அம்மா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இவ யாரையோ அம்மான்னு கூப்பிட்டா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்ன? என்னோட அம்மா டாக்டரா வர்க் பண்றாங்க. எங்க ஒர்க் பண்றாங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? ஐயோ குட்டி, சொல்லிடாத குட்டி, தயவு செஞ்சு சொல்லிடாத. அது மட்டும் எனக்கு தெரியாது. சரி ஓகே, நீ சொல்ல வேணாம். ஆமா, உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்க அப்பா? எங்க அப்பாவா? எங்க அப்பா இல்லையா, எங்க அப்பா ஃபாரின் போயிருக்காராம். எங்க அம்மா இப்படி என்கிட்ட ரொம்ப நாளா போய் சொல்லிட்டு இருக்கு, அது எனக்கு தெரியும். அப்போ அவங்க போய் தான் சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் சின்ன பாப்பாவா இருக்கும்போது எனக்கு தெரியாது. அப்புறம் போக போக நான் கொஞ்சம் பெருசாக பெருசாக அவங்க என்கிட்ட நிறைய போய் சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் அம்மா என்கிட்ட போய் சொல்றாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறது எங்க அம்மாக்குமே தெரியும். ஆனா போய் எங்க அம்மா கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா ஃபாரின்லாம் போகல. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்களாம். எங்க அம்மா எப்போ சோகமா இருப்பா, எங்க அம்மா எப்போ பாசமா இருப்பா, எப்போ சிரிப்பா, எப்போ அழுவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டு தான். உங்க அம்மாவோட கேரக்டர் அப்படியே உனக்கு இருக்கு. அதே மாதிரி உங்க அப்பாவோட நக்கலும் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. ஐயோ, அப்போ இவனுக்கு தெரியுமா இவங்க அப்பா அம்மா வரைக்கும்? இப்போ இவங்கிட்ட நம்ம எப்படி ஹெல்ப் கேட்கறது? ஏன்னா சஹானா ஏற்கனவே நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா, அவங்க அப்பாவை பத்தி கண்டுபிடிக்க சொல்லி ஏற்கனவே நம்ம கிட்ட கேட்டிருக்கா. இப்போ உதயாக்கு தெரியும் அப்படின்னா சஹானா நம்ம கிட்ட சொன்ன டீட்டெயில்ஸையும் வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிடறல. ஆனா இவங்கிட்ட நான் எப்படி கேட்கறது? அப்போ சஹானாவோட அப்பா அம்மா யாரு? எப்படியாவது இதை உதயா கிட்ட கேட்கணுமே. சஹானா, உனக்கு இந்த அப்பா கிட்ட இருந்து என்ன வேணும்? முறையா நான் பித்து எடுக்காத ஒரு குழந்தை என்னைய அப்பான்னு கூப்பிட்டுருக்கு. என்ன, நான் சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும்னு சாமிலாம் கும்பிட்டு என்னை பார்க்கணும்னு வந்த ஒரு பொண்ணு நீ தான். என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்க. உனக்கு என்ன வேணும் இந்த அப்பா கிட்ட இருந்து? சொல்லு, அப்ப நான் உனக்கு பண்றேன். எனக்கு எந்த ஆசையெல்லாம் இல்லை. ஏன்னா நான் என்ன ஆசைப்பட்டாலும் எங்கள் அம்மா அதை என் கையில் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நான் பெருசாக எதையும் ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை. இல்ல, நீ சொல்லு. கண்டிப்பா உனக்கு ஒரு ஆசை இருக்கும், அது எப்படி இல்லாம இருக்கும்? சொல்லு. நீ என்ன என்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா இந்த அப்பா உனக்காக செய்வேன். சொல்லுமா. நான் என்ன கேட்டாலும் செய்வீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நேரில் ஒன்றா வச்சு ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அது போதும் எனக்கு. இதுதான் என்னோட ஆசை. நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அப்பா யாருன்னு அம்மா என்கிட்ட சொன்னது கிடையாது. ஸோ அப்பையிலேருந்து இது ஒரு ஏக்கமாக இருக்குது. இது ஒன்று மட்டும் போதும். எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நேரில் ஒன்றா வச்சு ஒரே ஒரு தடவை நான் பார்த்துட்டா போதும். ஆனா இதை கேட்டா மட்டும் என் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? எங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாராம். அதனால எங்க அம்மா எங்க அப்பா மேல கோவத்துல இருக்காங்களாம். அதனால அவர் ஃபாரின்ல போய் இருக்கட்டும், நமக்கு அப்பா வேணாம், உனக்கு நான் தான் அப்பா அம்மா எல்லாமே, உனக்கு நான் மட்டும்தான், நீ அப்பாவை ஒரு நாள் தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் என்னை சின்ன வயசுல இருந்தே வளர்த்தாங்க. என்னதான் நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா வேணாம், அப்பா வந்து அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி வளர்ந்து வந்தாலும் ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல அப்பான்ற ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணுக்கு தேவைதானே படும். அப்பா எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு அப்பா தேவைப்படும்ல. அந்த மாதிரி தான் இப்போ அப்பா எனக்கு வேணும். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை
எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் ஒரே ஒரு தடவை ரெண்டு பேத்தையும் சேர்த்தாப்புல என் கண்ணு முன்னாடி பார்க்கணும்னு. நான் அப்படி அவங்க ரெண்டு பேத்தையும் ஒண்ணா பார்த்துட்டேனா இல்ல எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா கூட அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கறேன். எங்க அம்மா அப்படி என்னதாப்பா உனக்கு தப்பு பண்ணாங்க, அப்படி என்னதான் எங்க அம்மா இது பண்ணாங்க, ஏன் அம்மா கிட்ட வந்து இவ்வளவு கோச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சாரி கேட்க சொல்லுவேன். சாரி கேட்டா அம்மா கண்டிப்பா மன்னிப்பாங்க. எங்க அம்மா பத்தி தெரியாம எங்க அப்பா ரொம்ப நாளாவே சாரி கேட்காம இருக்காரு. அப்படி அவர் கண்டிப்பா சாரி கேட்டார்னா என் அம்மா மன்னிச்சிருவா. எனக்கு இது தெரியும். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல என்னோட ஆசை என்னன்னு, நான் என்னோட ஆசையை சொல்லிட்டேன். அப்போ எனக்கு இதை செய்வீங்களா? உன் கையை நீட்டு. எதுக்கு நீட்டு. ப்ராமிஸா இன்னும் 2-3 டேஸ்ல உன் அப்பா அம்மாவை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். அது எப்படி நிறுத்த முடியும்? அப்போ இவருக்கு நான் தான் குட்டியோட அம்மான்னு தெரிஞ்சிருச்சா? நான் இதுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? இங்க பாரு, இதுக்கப்புறம் என் சகானா குட்டி எதுக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்ல. உன் அப்பாவையும் உன் அம்மாவையும் கண்டிப்பா உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். அப்படி நான் நிறுத்தலன்னு வையேன், அதுக்கப்புறம் நீ என்ன அப்பானே கூப்பிடாத. இது ப்ராமிஸ். என்ன சொல்லட்டா? ஐ லவ் யூ பா. லவ் யூ டூடி தங்கம். பூவனத்தில் மரமுண்டு, மரம் நிறைய பூவுண்டு, பூ நிறைய தேனுண்டு, பூ பறிக்க போவோமா பூமகளே கண்ணேவா. ஏன் உங்க அப்பாவை மட்டும் தான் ஹக் பண்ணுவீங்களோ, அம்மாவை மறந்துட்டீங்களோ? யார் சொன்னது? வாங்க 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 வாங்க. நாங்க ரெண்டு பேருமே இருக்கோம். வானம் தாளாட்ட மேகம் நீராட்ட வளரும் வெள்ளி நிலவே, வாழ்வில் நீ காணும் சுகங்கள் நூறாக வேண்டும் தங்கச் சிலையே. தாயின் மடி சேரும் கண்டு போல நாளும் வளர்வாய் என் மார்பிலே, சேயும் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே. திரு கிளி போல் பேசும் பேச்சு என்னை மறந்தேன் நானம்மா. சரி சரி ஓகே ஓகே. ரெண்டு பேரும் ரொம்ப கட்டி பிடிச்சிட்டீங்க. கிளம்புறேன், டைம் ஆகுது. நான் நாளைக்கு வரேன். சரி, கண்டிப்பா வரணும். அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வரேன். ஒரு முத்தம். அப்போ எனக்கு அப்ப சரி நான் போயிட்டு வரேன். சரி, சகானா வந்துட்டா நம்ம போய் விட்டுட்டு வந்துடலாம். நம்ம இங்க இருந்து போக வேணாம். அவ போற வரைக்கும் அமைதியா இப்போ இன்னும் என்னென்னலாம் பண்றான்னு தான் பாக்குறேன். போலாமா பாஸ்? ஆஸ்பத்திரியில பேசிட்டீங்க போல மேடம். அதான். சரி, நான் பார்த்தேன். அவரை நீ அப்பான்லாம் கூப்பிடுற. அவரே ஏற்கனவே சொல்லிருக்காரு அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டா அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நான் உரிமையா அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு அப்படி அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு. பாஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்ககிட்ட சொன்னேன்ல எங்க அப்பாவை கண்டுபிடிக்க சொல்லி. ஆனா அவர் எனக்கு இன்னும் 2-3 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாரு. இன்னும் 2-3 டேஸ்ல எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொன்னாரு. அவர் எனக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? ப்ராமிஸ் பண்ண யாருமே அத போய் சொல்ல மாட்டாங்களா? இவர் கண்டிப்பா பண்ணுவாரு பாஸ். அவர் அப்படி பண்ணாருன்னா எனக்கு சந்தோஷம் தான். நீயும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம் உன் அப்பாவை பார்க்கணும்னு. அவர் மூலியமா அது நடந்தா எனக்கு டபுள் ஹாப்பி. ஆனா பாஸ், எனக்கு அப்பான்றவங்க உங்கள மாதிரியோ இல்ல உதய அப்பா மாதிரியோ இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. அப்போ ஓகே. நீங்களும் உங்க சைடு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. உதய அப்பா மட்டும் தேடினா கண்டிப்பா டைம் ஆகும். நீங்களும் சேர்ந்து கண்டுபிடிச்சீங்கன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம்ல. கண்டிப்பா நான் தேடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சகான ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதை செய்யாம இருப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். சோ கண்டிப்பா செய்யறோம். சரி வா போலாம். பாஸ் பாஸ், என்ன தூக்கிட்டு போறீங்களா? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாஸ். என்னமோ அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. என்ன தூக்கிட்டு போறீங்களா? ஏன்னா நான் எப்பெல்லாம் ஹாப்பியா மனசு ரொம்ப ஹாப்பியா ஆகறனோ அப்பெல்லாம் என் அம்மாவை தூக்க சொல்லுவேன். இல்லை என் பக்கத்துல யாராவது உங்க நீ தூக்கிடுவாங்க. இப்போ நீங்க தானே என் பக்கத்துல இருக்கீங்க, அதனாலதான் தூக்குவீங்களா பாஸ்? ஊச்சலாமே தூக்குவீங்க. என் சகான குட்டி என்ன ஆசைப்பட்டாலும் அதை நான் செய்ய தயார். கண்ணாக கண்ணாக ஆராரோ நீ பாட வேண்டும், வேறு யாரும் பார்க்காத பேரன்பை நான் காண வேண்டும். தாயை போல உன்னை பார்க்கிறேன், நீ பாசம் வைக்க வேணும் ஏங்குறேன். அப்பா உந்தன் நன்மை வேண்டி ஆசை
நேத்து சர்மியை திட்டினேன், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. ஆனா இவ்வளோ நெருங்கிட்டாலே இப்ப நான் என்ன பண்றது? அழுகிறதா சிரிக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ரொம்ப தள்ளி உட்காந்துருக்க? ஒன்னும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னா ஒன்னும் இல்லதான். வேற என்ன பண்ணுவாங்களா? ம், சரி ஓகே. என்ன நீ ஒன்னும் இல்லைன்னு சொன்னா பேசாம இருந்துருவியா நீ? அதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்க மாட்டியா நீ? போ, ஆளை பாரு, ஆளு மூஞ்சி போடா. இப்ப எதுக்கு இப்படி பாக்குறீங்க பக்கத்துல கூட்டு வச்சு? இல்ல, முயல் குட்டிக்கு ஏதோ கோவம் வந்துருச்சு போல. இல்லையே, அப்படிதான் எந்த கோவம் இல்ல. ஏய், நீ என் பொண்டாட்டி என்ன? அதை கூட புரிஞ்சுக்க முடியாதால் நான் கிடையாது. இப்ப என்ன சொல்லிட்டேன்? சின்ன பிள்ளை முன்னாடி அப்படி சொல்லக்கூடாது, அதுக்காக அப்படி சொன்னேன். ஒன்னும் அதை ஒன்றும் சொல்லலையே. ஏய், நடிக்காதடி, அதுதான் எனக்கு தெரியும். சரி ஓகே, இப்போ ஓகே, குழந்தை பெற்றுக்கலாமா? சிப்போ, வர்றா. அன்னைக்கு என்கிட்ட வந்து அட்மின்ல கேட்டல, எனக்கு அவசரமா ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று கொடுன்னு. இப்ப நான் ரெடி. ஒன்னு என்ன 2 பிள்ளை பெற்று தரேன். 2யும் நீ ஒன்று நான் ஒன்று வச்சு வளர்த்துப்போம். எனக்கு 2லாம் பத்தாது. ஓ, அப்புறம் எத்தனை வேணுமா ஐயாவுக்கு? எனக்கு 1 போதும், உன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் நமக்கு குழந்தை வேணாம். அது எப்படி சார்? என்ன மாதிரி மட்டும் நீங்க வேணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களை மாதிரி எனக்கு ஒன்று வேணும்னு ஆசைப்படக்கூடாதா? முதல்ல ஒண்ணுக்கே நீ தாங்குறியான்னு பாருடி, அதுக்கப்புறம் நீ நபி என்ன மாதிரி ஒண்ணு வேணும்னு சொல்லலாம். அதெல்லாம் தாங்குவேன், நீயும் கூட தானே இருக்க, தாங்கிப்பேன். இப்படியே பேசி ஆளை கவுத்துருங்க என்ன? உதயா, நீ இப்போ இப்படி பேசுறது, இப்படி என்கிட்ட இவ்வளோ நெருக்கமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உதயா. நீ எப்போதுமே இப்படியே இரு, எந்த சூழ்நிலையிலும் மாறாத உதயா. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன சீன்ற மாதிரியோ இல்லை என்ன வேற ஏதாவது மைண்ட் செட்டு கொண்டு போற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தால் தான் நான் அப்படி பிஹேவ் பண்ணுவேன். என்ன சரி, அதை விடு. சரி, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? போடா பொறுக்கி, ஆசை பாரு, நான் சும்மா தான் சொன்னேன். இப்போ ஒன்றும் வேணாம், கொஞ்சம் லேட் ஆகட்டும், ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம். யாருக்கு தெரியும், இங்க இருந்து நீ போறதுக்குள்ள நான் அம்மா ஆக்குறானும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. போடா. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன், தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. கையில் என்ன பாஸ் வச்சிருக்கீங்க? இது Dress. உள்ள ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த ட்ரெஸ் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே வெயிட் பண்றியா? நீ இங்கே நில்லு, உள்ள வந்துடாத. அவ உன்னை பார்த்தா 1008 கொஸ்டின் கேட்பா. ஸ்கூல் போற பிள்ளையை கூட்டிட்டு வந்து வீணாக்கிட்டு இருக்கேன்னு என்னை திட்டுவா. ஸோ நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், இங்கே நிக்கணும். சரி ஓகே. நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா, அதை தான் குட்டி செய்வா. நான் இப்போ வருவேன், யார்கிட்ட கொடுக்குறீங்க நான் பார்ப்பேன். வரேன். என்ன இப்போ எதுக்கு இங்கே வந்த? இந்தா, இதுக்குள்ள ட்ரெஸ் இருக்கு, போட்டுக்கோ. ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு போட்டுக்கோ. இப்போ நான் உங்ககிட்ட ட்ரெஸ் கேட்டேனா? எனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு? நீ காலில இருந்து ரெஃப்ரெஷ் ஆகாம தானே இருக்க? ரொம்ப ஆக்குறேன், எனக்கு ரெஃப்ரெஷ் ஆக தெரியும். அதுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரணும். என்ன, எனக்கு வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர தெரியும். இன்னைக்கு ஒன்றும் நீ வீட்டுக்கு போக தேவையில்ல. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஃபுல்லாக இருந்து அவனை ஹேண்டில் பண்ணு. அவனோட ட்ரீட்மெண்ட்டை நீ தானே பார்த்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் மென்டலி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிசிக்கலாக அவன் ஓகே இருந்தால் தான் மென்டலாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ அதை நீ தான் ட்ரை பண்ணணும். ஃபிசிக்கலாக கூட நான் பார்த்துக்கிறேன், மென்டலி நீ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். தயவு செஞ்சு இங்கே இரு. அதுக்கு தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். கொடு. இங்க என்ன பண்ண? ஐயோ ராட்சசி, அம்மா அம்மா இங்க என்ன பண்ணுது? இப்போ ஏன் பல்ல காமிச்சிட்டு இருக்க? கொடு. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இங்கே என்னால் ஸ்டே பண்ண முடியும். அதுக்காக நீ கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்க முடியாது. சும்மா வாங்கி வைப்பேன், அவ்வளோதான். என்னோட இதை நான் பார்த்துக்கிறேன். என்ன, நம்ம அம்மா கிட்ட எதையோ ரொம்ப டீப்பாக பேசுறாரு, ஆனா என்ன பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே கேட்கல. நீ எப்படி போட்டுக்காம இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். குடி, ஓப்பன் பண்ணு. என்னது இது? இது ஒன்றும் ஹாஸ்பிட்டல் கிடையாது. என்ன, நீ எப்போ பார்த்தாலும் சாரி கட்டிக்கிட்டு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போகிறதுக்கு. என்ன, கொஞ்சம் மாதிரி சுடிதார் போட்டு நார்மலாக இரு. ஸோ போட்டுக்கோ. என்ன, சைஸ் எல்லாம் தப்பாக இருக்கும்னு நினைக்காத. என்னதான் லாங் டேஸாக இருந்தாலும் சைஸை பார்த்து எடுத்திருக்கேன். என்ன, சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. அம்மா மூஞ்சி உருன்னு வச்சிருக்கு, என்ன பேசுவாரு ஒண்ணுமே புரியல. சரி பாஸ் வரட்டும், கேட்கலாம். இப்போ நம்ம போலாம். ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ரெடியா இரு. எதுக்கு ரெடியா இருக்கணும்? அது எதுக்கோ இருக்கணும். மூஞ்ச பேத்துருவேன். என்ன, மூடிட்டு போ.
சரி சரி கோவப்படாத, அப்படிதான் கோவம் வரும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுன்னா. சரி, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இரு, நான் வந்துடுறேன். இரு, இப்போ எதுக்கு வந்து இப்போ எதுக்கு போற? அது ஒண்ணும் இல்ல, ட்ரெஸ் வாங்கினது கொண்டு வந்து கொடுக்க போறாதான். சரி, நான் போயிட்டு வரேன். ஏன் என் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கேக்குறியா? இல்லையே. இல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்டு கார்ல இருக்காங்க, அவங்க உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் எங்களுக்குள்ள ஏத்திட்டு வந்தனோ அங்கேயே போய் டிராப் பண்ணிட்டு வரேன். கரெக்டா? போய் தொலை. ஏய், நீ இங்க என்ன பண்ற? இல்ல, நீங்க உள்ள ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்கல்ல, அவங்க உங்க ஹாஸ்பிடல்ல இருப்பாங்க, அவங்க தானே? ஆமா. அவங்க இங்க என்ன பண்றாங்க? அது அங்க உதயாப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் சிவியரா இருக்கிறதுனால மென்டலி அவருக்கு ட்ரீட்மெண்ட் தனியா வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகே, சரி வாங்க போலாம். ஏ அப்பா, அடுத்த தடவை இந்த வீட்டுக்கு வரும்போது உசாரா வந்துட்டு போகணும் குமாரே, மாட்டினே நீ செத்த. என்னாச்சு உதயா சார்? பாரதி வர சொல்லியிருந்தாங்க, என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு, அதான். சரி சரி ஓகே, இருங்க நான் செக் பண்றேன். மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே ஓகே போதும். இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது நார்மலாக வர மயக்கம் தான். நீங்கள் இப்போது அதிகமாக டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கறனால அந்த டேப்லெட்டில் கொஞ்சம் டோஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓ சரி ஓகே. அப்புறம் அபி, இப்போ ஒரு பொண்ணு வந்தாலே பாத்தீங்களா? எந்த எந்த பொண்ணு வந்தா? நான் யாரையும் பார்க்கலையே. ஓ பாக்கலையா? சரி ஓகே ஓகே. இல்ல, ஒரு சின்ன பொண்ணு வந்தா என்னை பாக்குறதுக்கு, அதான் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் யாரையும் பார்க்கல. நான் வெளியே கார்டனில் நின்றுட்டு இருந்தேனா, ஸோ யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு நான் எதையும் பார்க்கல. இல்ல, எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, யாரு வர்றாங்க போறாங்க. நான் வேற ஒரு கிரிமினல், ஒருவேளை கிரிமினலை பாக்குறதுக்கு ஒரு கிரிமினல் யாராவது வந்துட போறாங்க, அதுக்காக சொன்னேன். அப்புறம் வர்றவங்கனால எனக்கு பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கும் சேர்ந்து பிரச்சனையா இருப்போது. சோ அதனால பார்த்து சேஃபா இருங்க அபி டாக்டர். ஏன் இப்படி பாக்குறீங்க? உண்மைதானே சொல்றேன். ஒருவேளை புலிகிளி உங்களை தேடிட்டு வந்துட போகுது, சம்பந்தப்பட்ட பொருளை காணோம்னு சொல்லிட்டு. புரியல நீங்க சொல்றது. இல்ல இல்ல, உங்க புருஷ புலி ஒய்ஃப் புலிய காணான்னு தேடிட்டு வந்துட போற. ஏன்னா நீங்க இல்லாம அவர் இருக்க மாட்டார்ல, உங்களுக்கு தேடுவார்ல. நிரந்தரமா பிரிஞ்சு இருக்கிறவனுக்கு 2 நாள் பிரிவு ஒண்ணு தெரியாது. நிரந்தரமா பிரிஞ்சிருக்கிற புலிக்கும் புலியோட ஒய்ஃபுக்கும் வேணா பிரிவுங்கிறது பெருசா தெரியாம இருக்கலாம். மேபி புலிக்குட்டின்னு ஒரு கேரக்டர் இருந்தா புலியையும் புலிக்குட்டியோட அம்மாவையும் தேட போகுது. புரியல. ஒண்ணு இல்ல டாக்டர், நீங்க போங்க. இல்ல, இப்ப இவர் ஏதோ சொன்னார்ல. நான் உங்களை பதில இன்னைக்கே சொல்லுங்கன்னு உங்ககிட்ட சொல்லலை. எனக்கு பொறுமையாக சொன்ன கூட ஓகேன்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போ ஏன் ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு கூட்டு வந்து நிற்க வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு புரியுது. என்னடா, நம்ம லைஃப்பில் நம்மளா போய் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணி செருப்படி வாங்கிட்டு வருவோம். ஐ மீன் ப்ளே பாய்ன்ற ஒரு கேரக்டரை காமிச்சிட்டு கடைசியாக அந்த பொண்ணே விட்டுட்டு போகிற மாதிரி நம்ம லைஃப்பில் ஆப்போசிட்டாக நடக்கும் எல்லாமே. ஆனால் இப்போ என்ன, திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து நம்ம லைஃப்பில் இன்ட்ரோ ஆயிருக்காளே, நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டும் இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். நான் அப்போதை சொன்னது தான் இப்போயும் சொல்கிறேன். என்ன, ஒரு பையன் எத்தனை பொண்ணுக்கிட்ட வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பொண்ணு ஒரே ஒரு பையன்கிட்ட மட்டும்தான் ப்ரப்போஸ் பண்ண முடியும். அது உண்மையாக லவ் பண்ணால் மட்டும்தான். அதுக்காக பசங்க ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணுங்க எல்லாத்தையும் அவங்க உண்மையாக லவ் பண்ணலன்னா சொல்ல முடியாது. சிலர் உங்களை மாதிரி ப்ளே பாயாக இருந்திருக்கலாம், சிலர் உண்மையாகவும் லவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க உண்மையாக லவ் பண்ண பொண்ணு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்காக விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், அதனால அவங்க வேற ஒரு பொண்ணை தேடி போயிருந்திருக்கலாம். ஸோ இப்படி எக்ஸட்ரா ரீசன்ஸ் அடிக்கிட்டு போகலாம். பட் நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணனால தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். இப்போ ஏன் என்னை எப்படி கூட்டு வந்து நிற்க வச்சிருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? பேசி முடிச்சிட்டிங்களா? ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிங்க. உங்கள் மனசில் எந்த இடத்துல இந்த எண்ணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்கிறேன், இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோடய லைஃப்பில் எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்தாலும் சரி, அவங்கள எத்தனை பொண்ணுங்களை நான் க்ராஸ் பண்ணி போனாலும் சரி, அவங்க மேலே ஜஸ்ட்டாக எனக்கு லவ்ங்கிற ஃபீல் வரும். லவ்ங்கிற ஃபீல் மீன்ஸ் அது ஒரு அஃபெக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அதை தான் நான் லவ்னு நினச்சிக்கிட்டு நான் போய் வாண்டடாக ஒவ்வொரு பொண்ணையும் ப்ரப்போஸ் பண்ணி கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்துட்டு, ஐ மீன் கொஞ்ச நாள் லவ்ங்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன். இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே என்னோடய கேரக்டரை பார்த்துட்டு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. லாஸ்ட்டாக நித்யா கூட பிரேக்கப் ஆகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் உங்கள் மேலே எனக்கு அந்த மாதிரி தாட் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் கூட உங்கள் மேலே எனக்கு அப்படி ஃபீல் வரல. நானே நிறைய டைம் என்னை கேள்வி கேட்டிருக்கேன், மற்ற பொண்ணுங்க கிட்ட ஒரு ஃபீல் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு வரலைங்கிறது. அது என்னன்னு இன்னைக்கு காலையில் தான் எனக்கு புரிஞ்சுது, நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பையன்கிட்ட தன்னால் போய் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு. அதுவே அந்த லவ்வை சொல்கிறதுக்கு அவளுக்குள்ள தயக்கம் நடுக்கம் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அதே ஒரு பையன் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணால்
கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு மட்டும்தான்னு அந்த பையன் மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி தான் போய் ப்ரப்போஸே பண்ணுவான். பட் நான் இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் அந்த தாட்ல கிடையாது. ஏன்னா எனக்கு உண்மையான ஒரு லவ்ங்கிற ஃபீல் யாருமே வந்தது கிடையாது. ஈஸியாக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. என்னை பிடிக்கிறதுக்கு இல்லை என் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு இந்த ஃபீல் வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. பட் இருந்தாலும் ஒரு நாள் வெயிட் பண்ண சொல்லி உங்களை வெயிட் பண்ண வச்சு உங்ககிட்ட என்னோட பதிலை சொல்கிறதுக்கு உடனே சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிற பதில், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க. பட் எனக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி ஃபீல் வரல. நான் உங்களை ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்காக மற்ற பொண்ணுங்க மாதிரி உங்களை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. இப்போது நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, அதுக்காக நான் மற்றவங்கக்கிட்ட மற்ற பொண்ணுங்கிட்ட நான் பிஹேவ் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட நான் பிஹேவ் பண்ணேன்னா அந்த பொண்ணுங்கக்கிட்ட நான் நடந்துக்கிறதுக்கும் உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். பிகாஸ் நீங்கள் என்னை உண்மையாக லவ் பண்ணதுனால. அதுக்காக மற்ற பொண்ணுங்களாம் என்னை உண்மையாக லவ் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களோட தேவை முடிஞ்சோடனையும் யாராக இருந்தாலும் போயிடுவாங்க. லாஸ்ட் மினிட் நித்யா என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனது. ஆனால் உங்ககிட்ட அந்த மாதிரி எந்த இதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் உங்களை நான் கொச்சப்படுத்த விரும்பலை. ஏன்னா உங்கள் மேலே எனக்கு ஃப்ரெண்டுங்கிற ஃபீல் தான் இருக்குது. வேணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஓகேவா? உங்ககிட்ட நான் கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக பழகுறேன். அதுக்கப்புறம் உங்கள் மேலே எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சுன்னா நானே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகிக்கலாமா? ஓகே. என்னங்க டக்குன்னு ஓகேன்ட்டீங்க? இன்பா, உங்களை மாதிரிப்பட்ட கேரக்டரில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்ன ஆனால் உங்களை மாதிரி நான் யாரையும் பார்த்தது கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி நம்ம 2 பேர் சேர்ந்து லவ் பண்ணி நாளைக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறதுக்கு என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன், லவ்ங்கிற ஃபீல் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கிட்டே உங்களோட மனசு என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக என் கூட ஃப்ரெண்ட்லியாகவே பழகுங்க. பட் நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஓகேவா? என்னால் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகுறதுனால நானும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாகவே பழகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஓகே? அதுக்காக உங்ககிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்லாம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்னோட லவ்வை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவோ இல்லை என்னை நீங்கள் லவ் பண்ணணும், என் மேலே சீக்கிரமாக உங்களுக்கு லவ்ங்கிற ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவோ இல்லை லவ்ங்கிற அந்த தாட் எனக்கு என் மேலே உங்களுக்கு சீக்கிரமாக வரணும், நீங்கள் என்னை சீக்கிரமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களோட மனசை மாற்றுறது அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். இப்போவும் நீங்கள் ப்ளே பாயாக இருந்துக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை, ஓகேவா? பட் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுவீங்க. அப்போது உண்மையான காதல்னா என்னன்னு உங்களுக்கு அப்போ புரியும். அது வரைக்கும் எந்த ஒரு காதல் தூண்டலையும் உங்கள் மேலே நான் ஏற்படுத்த மாட்டேன். பட் ஆனால் உங்களை நான் லவ் பண்ணுறேன். நீங்கள் என்கிட்ட பழகிற விதம் ஃப்ரெண்ட்ஷிப், நான் உங்ககிட்ட பழகிற விதம் லவ், அவ்வளோதான். உங்கள் டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி யாரும் என்கிட்ட நேருக்கு நேராக இப்படி பேசுனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு இப்படி பேசி நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்லவா, எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதில் எனக்கு ட்ரஸ்ட்டே இல்லை, நம்பிக்கை இல்லை. அது ட்ரூவானதும் கிடையாது. அப்படி தான் நான் நம்புகிறேன். அதனால தான் நான் ப்ளே பாயை சுத்தன இத்தனை வருஷமாக. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி லவ்ங்கிற ஒரு விஷயம் உண்மையாகவோ இல்லை அது ட்ரஸ்டடாக இருந்துச்சுன்னா உங்கள் மேலே எனக்கு லவ் வருதான்னு பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல, உங்கள் மேலே எனக்கு லவ் வர்றதுக்காக நீங்கள் எந்த ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ண மாட்டேன்னு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக பழகிற விதமும் நீங்கள் எங்கிட்ட லவ்வராக நீங்கள் வந்து எங்கிட்ட லவ்ங்கிற அந்த ஒரு ஃபீலை பழகுறீங்க. நம்ம 2 பேத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு ஹேண்டில் தெரியும். ஆனால் ஒன்று, உங்களுக்கு என்னைக்கு என் மேலே லவ்ங்கிற ஒரு தாட் ஒரு ஃபீல் வருதோ அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்கிட்ட வந்து உங்கள் லவ்வை சொல்லணும். யோசிச்சு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. எப்போ தோணுனாலும் சரி, எந்த நிமிஷத்தில் தோணுனாலும் சரி, அது எங்கே தோணுனாலும் சரி, கிளாஸ் ரூம், பீச், பார்க், இந்த மாதிரி நிறைய நம்ம எல்லா இடத்துக்கு போகலாம். பட் அது 1 வருஷத்தில் வருமோ, 6 மாதத்தில் வருமோ, இல்லை ஒரு நாளில் வருமோ, இல்லை ஒரு வாரத்தில் வருமோ, அது எனக்கு தெரியாது. ஆனால் எப்போ எந்த நிமிஷத்தில் வந்தாலும் அந்த நிமிஷத்தில் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இன்னொருத்தர்கிட்ட சஜஷன் கேட்டு அதை என்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது, ஓகே? இது கூட பிடிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள்லையோ, ஒரு வாரமோ, இல்லை 1 மாதமோ, 6 மாதமோ, 1 இயர்லையோ எப்போ வரும்னு எனக்கு தெரியல. வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷத்துலேயே உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அது எனக்கு ட்ரஸ்டடாக இருக்கணும். லவ்ங்கிற ஒரு விஷயம் ட்ரஸ்டடாக எனக்கு தோணுனா மட்டும்தான் உங்ககிட்ட என் லவ்வை நான் சொல்லுவேன். ஓகே.
தடவையும் தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க சார். வேணாம் சார், தயவு செஞ்சு இப்படி தப்பு பண்ணாதீங்க. நீங்க என்ன சந்தோஷப்படுத்துறதா நினைச்சு, ஐ மீன் என் மனசுக்குள்ள இருக்கிற லவ்வை வெளியே வர வைக்கணும்னு நினைச்சு என் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணமே இல்லை. நீங்க உங்களை சுத்தி இருக்கவங்களை கஷ்டப்படுத்துறீங்களோன்னு தோணுது. வேணாம் சார், உங்க அத்தை பொண்ணு பாவம் உங்க மேல சின்ன வயசுல இருந்து அதிகமா அன்பு வச்சிருப்பாங்க. அவங்கள நீங்க கஷ்டப்படுத்த வேணாம் சார். நீங்க என்கிட்ட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறதெல்லாம் அவங்க பார்த்தாலோ இல்ல அவங்க அதை காதால கேட்டாலோ யாராவது சொல்லி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் சார். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க சார். அந்த பொண்ணு பாவம். இன்னாஃப் வெண்பா. அந்த பொண்ணு பாவம்னு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் மனசு நீ புரிஞ்சுக்கிறியாடி? என் மனசுல நீ தான் இருக்கேன்னு சொல்றேன். என்ன? சரி விடு, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. இப்போ என் மனசுல நீ தான் இருக்க. என்ன, ஒருவேளை நாளைக்கு எனக்கும் ஜனனிக்குமே கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. அவளை நான் கல்யாணமும் பண்ணிக்கிறேன். அவகிட்ட நான் உன்கிட்ட நெருங்குற மாதிரி ஒருவேளை நெருங்குறேன்னு பையன், அப்போ அவளை நான் ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு டைமும் எனக்கு உன் கூட இருந்த ஞாபகம் மட்டும்தான் வரும். உன் ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல வரும். அப்போ இதுல உண்மையாவே ஹர்ட் ஆகுறது யாரு? சார், நீங்க பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கு சார். சார், இப்பெல்லாம் பேசாதீங்க சார். அந்த பொண்ணு பாவம் சார். சார், நீங்க பேசுறதெல்லாம் சினிமாவில் அடிக்கிற டைலாக்குக்கு வேணா செட் ஆகும் சார். வாழ்க்கைக்கு அது செட் ஆகாது. உங்களுக்கு அந்த பொண்ணு தான் சரியா வருவா சார். நான் நான் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே சரியா இருக்க மாட்டேன் சார். உங்களோட அந்தஸ்து என்ன, வசதி என்ன, வாய்ப்பு என்ன சார். ஆனா நான் ஒரு அனாதை சார். அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. பட் நீங்க அப்படி கிடையாது. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் அப்படி இல்லை. அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. இதை விட உங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி சார். பட் நான் அப்படி இல்லை. அப்படிப்பட்ட நீங்க எப்படி சார் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது தப்பான ஆசை சார். வேணாம் சார், வேணாம். என்ன மாதிரி பொண்ணுங்களை ஆசைப்பட மட்டும்தான் தகுதியை தவிர அதை அடையிறதுக்கு தகுதி இல்லை. அது எனக்கு தெரியும். ஆசைப்பட்டனா அப்ப என்ன லவ் பண்ற, அப்படித்தானே? இல்லை சார், நான் லவ் எல்லாம் பண்ணல. உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன். நான் வேற, நீங்க வேற சார். அவ்வளோதான். வெண்பா, ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் வெண்பா. என்ன, எனக்கு பணம் தான் முக்கியம், எனக்கு வசதி வாய்ப்பு தான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிருந்தா எப்பயோ நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். என்ன, அது என் அத்தை பொண்ணுன்னெலாம் கிடையாது. நான் இன்ன வரைக்குமே கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன். என் ஏஜ் என்னன்னு உனக்கு தெரியுமா? கல்யாண ஏஜெல்லாம் தாண்டிருச்சு எனக்கு. என் வீட்டில் அவ்வளோ என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு ட்ரஸ்டடான ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் வரவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது அத்தனை ஒத்து மொத்தமாக நீ என் லைஃப்பில் வந்தவன்பா. எனக்கு புரியுது உனக்கு யாரும் இல்லைன்னு. உனக்கு எல்லாமாவா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் என் லைஃபுக்கு நீ கரெக்டாக இருப்பேன்னு உன்னை சூஸ் பண்ணேன். நீ சொன்ன மாதிரி நான் பணக்காரனாக இருந்து உன்னை சூஸ் பண்ணா யூஸ் அண்ட் த்ரோவா என்னைக்கும் உன்னை தூக்கி எறிஞ்சிருப்பேன். இப்போ வரைக்கும் பர்மிஷன் இல்லாமல் நான் 2 டைம் கிஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதில் உன் விருப்பமும் இருந்துச்சு வெண்பா. உன் விருப்பம் இல்லை நீ போய் மட்டும் சொல்லாத. நான் கிஸ் பண்ணும்போது அதை நீ ஃபீல் பண்ண, அது எனக்கு தெரியும் வெண்பா. அது உன் மேலே இருந்த உரிமையில தான் நான் அதை பண்ணேன். மற்றபடி நான் அதை வேணும்னு பண்ணலை. தயவு செஞ்சு என் மனசை கஷ்டப்படுத்தாம என் காதலை ஏற்றுக்கும். நீ எதுக்காக பயப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஜனனி தானே, அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. என்ன, எனக்கு உன்னை தாண்டி பிடிச்சிருக்கு. நீ தான் என் மனசுல இருக்க. உன்னை வச்சுக்கிட்டு அவ கூட எப்படி என்னால வாழ முடியும்? நீ ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேற? வெண்பா, நீ எத்தனை தடவை என்ன வேணாம் வேணாம்னு சொன்னாலும் என் மனசுல நீ மட்டும்தான் வெண்பா இருப்ப. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு வெண்பா. ஏன் வெண்பா என்ன இப்படி காயப்படுத்துற? வேணாம் வெண்பா. எதுக்காகவும் நான் உடஞ்சு அழுததில்லை. என்னை அழ வச்சு பார்க்காத. எல்லா பசங்களோட வலிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நீ இருந்துடாத வெண்பா, ப்ளீஸ். நான் வரேன் சார். வெண்பா நில்ல. நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் எப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு என் வாயை அடைச்சிட்டு போயிடு. என்ன, அதுக்கப்புறம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன மற்ற பசங்களை மாதிரி அடியா லவ் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன்? நான் பொறுமையா தானே சொல்றேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, பொறுமையா சொன்னாலும் சரி, என்னை அடிச்சு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு ஒன்று சொன்னாலும் சரி, நான் உங்களை லவ் பண்ணல. வேணாம்